வெயிலில் நிற்கிறாங்க க்யூவில். எதுக்கு? 3000 ரூபா வாங்குறதுக்கு. ஆமாம் சார், இன்னிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், நான் க்யூவில் 4-5 ரேஷன் கடையை பார்த்தேன், பெரிய க்யூ நிற்கிது வெயிலில். அதுவும் வயதானவங்களாம் நிற்கிறாங்க. நீ வெயிலில் சுருண்டு விழுந்தா என்ன ஆகுது? நீ ஆஸ்பத்திரிக்கு போனால் 30,000 ரூபா வாங்கிடுவான். நீ வாங்க போகிறது 3000 ரூபாய். இந்த மக்களுக்கும் ஒன்றும் புரியல. நான் என்ன சொல்கிறேன், நீ நேரடியாக அக்கௌண்ட்டில் போட்டுற வேண்டியது தானே. அடுத்தது உன் பணத்தை நீ கொடுக்கல, எங்கள் வீட்டு வரி பணத்தை கொடுக்குற. அடுத்து இத்தனை வருஷமாக நீ கொடுக்கல, போன வருஷம் எதுவுமே கொடுக்கல, வெறும் கரும்போ அந்த சர்க்கரை கூட அதில் வெறும் புழு புழுத்த சர்க்கரையாக இருந்தது. மற்ற கடையில் எப்படின்னு எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டு வேலை செய்கிறவங்க நான் காடை கொடுத்து அமிச்சேன், வாங்கிட்டு வாங்கம்மான்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதில் அந்த சர்க்கரையில் வெறும் புழு இருந்தது. கீழே தான் நாங்கள் கொட்டணும் அந்த சர்க்கரையை. அப்படிப்பட்ட அரசாங்கம். அதுக்கு முந்தின வருஷம் 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முந்தின வருஷம் ஒன்றுமே கிடையாது. அதுக்கு முந்தின வருஷம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அப்போ 2000, இப்போ ஒரு 3000, 5000 தான் 5 வருஷத்தில் கொடுத்துருக்குறாங்க. விளங்குதா? இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ கணக்கு போட்டால் வருஷம் 1000 ரூபாய் தான் கொடுத்துருக்குறாங்க. இதை 3000 ரூபாய் பெருசாக கணக்கில் எடுத்துக்கூடாது. இந்த பொங்கல் கிஃப்ட்டை 5 வருஷத்தில் 5000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. இந்த 3000 ரூபாய் சேர்த்தா அப்போது வருஷத்துக்கு 1000 ரூபாய் தான் கொடுத்துருக்குறாங்க. அதான் கணக்கு.